ஏத்தியா யோ ஏத்தியா. நிறுத்துங்க. வணக்கம்மா. வணக்கம். பஞ்சாயத்து இன்னும் முடியல, விசாரிக்க வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயா, தம்பியோட கையில இருந்து விலங்கு கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க மேடம். யோ அவுத்துடியா. சரி, என்ன விஷயம்னு விசாரிச்சு பஞ்சாயத்தை முடிச்சு போமா? வா தம்பி, வாங்க. சொல்லு கதிரு, ஒன்றரை மேலதான் பிராந்து. என்ன நடந்துச்சுன்னு நீதான் சொல்லணும். சொல்லுடா, அதான் அம்மா கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்லு. கதிர் தம்பி, அக்கா கேக்குறாங்கல்ல, வாய் திறந்து பதில் சொல்லுங்க. என்ன நடந்தது? நம்ம கண்மணியோட இந்த செயின் திருடி போட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என் பையன் பண்ணிருக்க மாட்டான். உண்மையை அவனே பஞ்சாயத்துல ஒத்துக்கிட்டான். அதனாலதான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சேன். இது ஏதோ சரியில்லையே. கதிர பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒன்னும் அப்படிப்பட்ட பையனே கிடையாதே. கதிரேசா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ என்னமோ திருட்டு பட்டத்தை ஏத்துக்கிட்டு அங்கே நிக்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா, வாயை திறந்து. அட கதிர் தம்பி, வாய் திறந்து பதில் சொல்லுங்க. அக்கா கேக்குறாங்கல்ல. கதிரேசா, நீ உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது. இப்படியா அமைதியா இருந்தனா போலீஸ் ஒன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அட, என்னதான் நடந்துச்சு? கண்மணியோட செயின் எப்படி ஒன்றரை கையில வந்துச்சு? சொல்லு. சொல்லுங்க தம்பி, கண்மணி அம்மனோட செயின் உங்க கைக்கு எப்படி வந்ததுங்க? எனக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். வேணாம், காப்பாத்திடுவோம். அம்மா, கதிர சொல்ல மாட்டானுங்கம்மா, நானே சொல்றேம்மா. என் கழுத்துல போட்டுட்டு இருந்த செயினை நான் தானுங்கம்மா கதிருக்கு கொடுத்தேன். நீ என்ன சொல்ற கண்மணி? நீ எதுக்கு செயினை கதிருக்கு காட்டி கொடுத்த? தம்பி ஏதாவது உதவி கேட்டுச்சா உங்ககிட்ட? என் கதிரேசா, உதவி பண்ணதா நான் இருக்கேனே. என்னத்துக்கு தாமா நீ செயினை கழட்டி கொடுத்த? இல்லைங்கம்மா, உதவிக்காக செயினை கழட்டி கொடுக்கலங்கம்மா. என்னோட நினைவா வச்சுக்க சொல்லி கழட்டி கொடுத்துட்டானுங்கம்மா. நானும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோங்கம்மா. அதனால தானுங்கம்மா என்ற ஞாபகமா போட்டுக்க சொல்லி கழட்டி கொடுத்தானுங்கம்மா. கதிர செயினை திருடலங்கம்மா, என் மனசதான் திருடிட்டான். இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் கதிர திருட்டு பழிய ஏத்துட்டு நிக்கிறானுங்கம்மா. என்ன சொல்றான்னு கேட்டீங்களாமா? பேசிக்கிட்டு இருக்கும் போது எதுக்குடா கையை நீட்டுற நீ? இவ பண்ண காரியத்துக்கு இப்படியா வயசுக்குள்ளேயே பஞ்சாயத்துல கை நீட்டி அடிப்ப? இவ எப்படி தலைகுனி வச்சிட்டா பாத்தீங்களாமா? இன்ஸ்பெக்டர் ஐயா, சொல்லுங்க மேடம்.
திருட்டு பழி அது இதுன்னு இருந்தப்போ உங்களை கூப்பிட்டது நியாயம். இப்போ பேசும்போது பார்த்தா இது நம்ம குடும்பத்து பிரச்சனை தான். தேவையில்லாம இதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம். இதை நாங்க பார்த்து முடிச்சுக்கிறோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாங்க. சரிங்க மேடம், நாங்க வரோம். ம். யோ வாங்கய்யா. சரிங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரு திருட்டு பழி அப்படின்னு நினைச்சுதான் பஞ்சாயத்தை கூட்டினது. கூப்பிட்ட உடனே நீங்க எல்லாரும் வந்தீங்க. இப்போ இந்த விஷயத்த நாங்களே எங்க குடும்பத்துல எங்க வீட்ல போய் பேசிக்கிறோம். கண்மணி வா போலாம். கதிர் தம்பி வந்து சேரு. கொஞ்சம் நில்லுங்கம்மா. இன்னும் பஞ்சாயத்து முடியலங்க. ஏ குமாரு, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயா கோவப்படாதீங்க ஐயா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, உங்க பொண்ணும் கதிரும் காதலிக்கிறாங்க. இந்த உண்மை இப்ப ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கதிர் உங்க வீட்டுல வேலை பார்க்கற வேலைக்காரன் தானே. இவங்க 2 பேரையும் நீங்க சேர்த்து வைப்பீங்களா? ஏய் குமாரு, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஐயா நீங்க கோவப்படாதீங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். குமாரு, ஒன்று கேள்வி எனக்கு புரியுது. ஆனா இது என்ற குடும்பத்து பிரச்சனை. அதை இங்க பஞ்சாயத்துல பேச தேவையும் இல்ல. ஒன்று கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னு தேவையும் இல்ல. தேவையான விஷயத்த நாங்களே எங்க வீட்டுல பேசிக்கிறோம். புரியுதா? ஏங்க அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுங்களே. அம்மா, உங்க பொண்ணு உங்களுக்கு சமமான தகுதியும் அந்தஸ்தும் இருக்கிற ஒரு பையனை காதலிச்சு இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எல்லா விஷயத்திலயும் உங்க தகுதிக்கு கீழே இருக்கிற இந்த பையனை காதலிச்சிருக்காங்களே. நாளைக்கு இந்த பையனுக்கு ஒண்ணுனா நாங்க தானமா வந்து நிக்கணும். உங்கள மாதிரி பணக்காரங்க லவ் பண்ற இந்த பொண்ணு பையனை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போய் கொலை பண்ணிடுறாங்கம்மா. கேட்டா கௌரவ கொலையாம். நாளைக்கு இந்த பொண்ணும் இந்த பையனும் உயிரோட இருப்பாங்கன்னு நாங்க எப்படிமா நம்புறது? ஏய் குமாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னோட தகுதி என்ன, தராதரம் என்ன? என்ற வீட்டு வாசல்ல நிக்க வேண்டிய இவனை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு அவன் வேலையை காட்டிவிட்டான். இவனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்கணுமா? இவன்